ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களோட கல்யாண நாள ஒரு ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப அவனோட வைஃப் அவங்கிட்ட இந்த செலிப்ரேஷன் எல்லாமே நம்ம கல்யாண நாள முடிச்சுக்கிறதுக்காக தான் சொல்றா. அது மட்டும் இல்ல அவளோட வெட்டிங் ரிங்க கழட்டி அங்க இருந்து வைன் கிளாஸ்ல போடுறா. இவன் அவனோட வைஃப் கிட்ட உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேக்குறான். அவனோட வைஃப் இவங்கிட்ட நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்திட்டு இருந்தேன். எனக்கு வேற ஒருத்தங்க கூட அஃபேர் இருக்குன்னு சொல்றா. இவன் இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொல்றான். இவனோட வைஃப் இவங்கிட்ட இனிமேல் இதே மாதிரி முட்டாளா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வர சொல்றா. அவன் அங்க வந்து இவனோட வைஃப் அவங்க முன்னாடி கிஸ் பண்றான். இவன் அவங்கிட்ட என்னோட வைஃப் மேல இருந்து கையெடுன்னு சொல்றான். அவனோட வைஃப் அவங்கிட்ட நான் இனிமே உன்னோட வைஃபா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட விவாகரத்து கேக்குறா. இவன் உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். இவனோட வைஃப் அவன் பக்கத்துல தான் இருக்கான். அவனோட வைஃப் இவங்கிட்ட ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டீங்களான்னு கேக்குறா. இவன் அவங்கிட்ட நேத்து நைட் நீ என்னைய தனியா விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட போயிட்டேன்னு சொல்றான். இவன் அவங்கிட்ட அப்படி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே உங்க கனவு தானே சொல்றா. இவனும் அதை நம்பிடுறான். இவன் கிளம்பி ஆபீஸ்க்கு வேலையா வெளியே போறான். அங்க அவனோட பாஸ் அவனுக்கு வேலையில ப்ரமோஷன் தராரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் தராரு. அந்த அசிஸ்டன்ட் பாக்க நேத்து அவனோட வைஃப் கூட வந்த மாதிரியே இருக்கான். இவன் அவங்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமான்னு கேக்குறான். அவன் இவங்கிட்ட நான் உங்களை எங்கேயுமே மீட் பண்ணது இல்லன்னு சொல்றான். ஆனா இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இவன் உடனே அவனோட கையில ஏதோ எழுதி வச்சுக்கிறான். அடுத்தது என்ன நினைச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க கிளிக் வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பாருங்க.